Welcome to the class students. Today let us continue 10th standard social science civics unit 3. In the last class we have seen about governor and powers and functions of the governor. In today's class we are going to see chief minister and its powers and functions of the chief minister. In the scheme of parliamentary system of government provided by the constitution, the governor is the nominal executive authority and the chief minister is the real executive authority. இப்போ நம்ம ஃபஸ்ட் செகண்ட் லெசனில் பார்த்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நம்ம என்னென்னு பார்த்தோம், பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா 3 டிவைட் பண்ணியிருந்தோம், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. இப்போ அதே சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ அதில் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் வந்து நாமினல் ஹெட், நீங்கள் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கவர்னர் வந்து நாமினல் ஹெட்னால் வேறு ஒருத்தர் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை கேரி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறோம். சீஃப் மினிஸ்டர் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இப்போ பீப்புள் வந்து அவங்கள எலெக்ட் பண்ணி நீங்கள் அவங்க பவர் எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் பவர் சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. In other words, the governor is the head of the state while the chief minister is the head of the government. Head of the state அப்படின்னு சொன்னால் governor, he is the nominal head, and the chief minister வந்து அவங்க head of the government. He is elected by the people directly through election. Next, appointment of chief minister. Appointment of chief minister. Chief minister is appointed by the governor of the state. இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்படின்றவங்க ஹீ இஸ் எலெக்டட் ஆஸ் அ எம்எல்ஏ. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து யார் மெஜாரிட்டி சீட்டை வின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு லீடரை எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த லீடர் வந்து கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டராக, ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டராக கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. The chief minister is appointed by the governor of a state. The term of the chief minister is not fixed. இப்போ term period அப்படின்னு சொன்னால் 5 years. அந்த 5 yearsம் ஃபிக்ஸடு கிடையாது. இப்போ நடுவில் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கல, நாங்கள் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்லையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது அந்த பொசிஷன் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ லைக்வைஸ் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் யாராவது அந்த பார்ட்டியில் ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஏ ஃபிக்ஸட், டேர்ம் பீரியட் இஸ் நாட் ஃபிக்ஸட். ஹீ மே ரிமைன்ஸ் ஆஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஸ் லாங் அஸ் ஹி என்ஜாய் த சப்போர்ட் ஆஃப் த மெஜாரிட்டி மெம்பர்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நிறைய மெம்பர்ஸ்னுடைய சப்போர்ட் இருக்கிறவர்களும் அவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம். மெஜாரிட்டி சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியாது. அவங்க வந்து அந்த பொசிஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணிடணும். He has to resign when he loses the confidence of the majority in the assembly. இவங்க வந்து எப்போ வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே அவங்களுடைய பார்ட்டியை சேர்ந்த மெஜாரிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்றபோது அவங்க வந்து ரிசைன் பண்ணிடணும். It is understood that normally he completes 5-year term like other members in the legislative assembly. சீஃப் மினிஸ்டராக மட்டும்தான் இருக்க முடியாது. மற்ற எம்எல்ஏஸ் மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணலாம், 5-year term period ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம். சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியாது, ஆனால் எம்எல்ஏவாக இருக்கலாம். Powers and functions of the chief minister relating to the council of ministers. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் த பர்சன் ஹூ கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் த மினிஸ்டர் பை த கவர்னர். இப்போ வந்து இவங்கள நீங்கள் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஹி அலோகேட்ஸ் த போர்ட்ஃபோலியோஸ் எமாங் த மினிஸ்டர்ஸ். மினிஸ்டருக்கு போர்ட்ஃபோலியோஸ்னால் டிபார்ட்மெண்ட், துறை அப்படின்னு சொல்லல, அதை வந்து கொடுக்கறது யார், சீஃப் மினிஸ்டர். இவங்க இந்த ரெக்கமெண்ட் பண்ணி இவங்கள இந்த பர்டிகுலர் பர்சனை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது சீஃப் மினிஸ்டர். இப்போ ஹீ சஃபிள்ஸ் அண்ட் ரீசஃபிள்ஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி. இப்போ வந்து சஃபிள் பண்ணுறதோ ரீசஃபிள் பண்ணுறதோ அவங்களோட மினிஸ்ட்ரி வந்து சீஃப் மினிஸ்டர்னுடைய கருத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு மினிஸ்டர் வந்து அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக கேரி ஆன் பண்ணல, அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க, அவங்கள வந்து அவங்களுடைய ஒர்க்கை என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லி இவங்கள அந்த மினிஸ்டர் பொசிஷன்லேருந்து தூக்கிட்டு வேற ஒரு மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் சீஃப் மினிஸ்டர். He presides over the meetings of the Council of Ministers and influence its decision. இப்போ வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மீட்டிங் நடத்துகிறதும் அவங்க டெசிஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதில் யார்
சீஃப் மினிஸ்டருக்கு ரிலேட்டட் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இவங்க அந்த ஒர்க்கை கேரி ஆன் பண்ணலாம். ஹீ கைட்ஸ், டைரக்ட்ஸ், கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் மினிஸ்டர்ஸை கைட் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த வேலை போங்க, இப்படி போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறது, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய எல்லா மினிஸ்டர்ஸ்னுடைய ஒர்க்கையும் ஒருங்கிணைக்கிறது. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் யார் கேரி ஆன் பண்ணுறாங்க? சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிங் டு த கவர்னருக்கு அவங்க வந்து என்னென்ன அட்வைஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றதெல்லாம். He advises the governor in relation to the appointment of the following officials. இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறது, அட்வைஸ் கொடுக்கறது கவர்னருக்கு யார்? சீஃப் மினிஸ்டர். அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் த ஸ்டேட். அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னு சொன்னால் அரசு தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஸ்டேட்க்கும். இப்போ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணும்போது இவங்கள டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இவங்க சீஃப் மினிஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் அட்வைஸ் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு சொன்னால் சீஃப் மினிஸ்டர். சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெலாம் ஒரு எலிஜிபிள் பர்சனை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதில் இருக்கிற சேர்மனையும் அந்த மெம்பர்ஸையும் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்கறது யார்? கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டர். சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன். அதேமாதிரி ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு இருக்கிற சேர்பர்சனும் மெம்பர்ஸையும் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்னரோட டிஸ்கஸ் பண்ணி தான் கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு related to state chairman and the members of the state finance commission. State finance commissionக்கு chairman-உம் மெம்பர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருடைய கலந்து ஆலோசித்து இது பண்ணுவாங்க? சீஃப் மினிஸ்டரோட. ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு சீஃப் மினிஸ்டர் அட்வைசஸ் த கவர்னர் வித் ரிகார்ட் டு சம்மோனிங், ப்ரொரோகிங் அண்ட் செஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். இப்போ இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னரோட சேர்ந்து இது பண்ணிவிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து யாருக்கு கவர்னருக்கு அட்வைஸ் கொடுத்து 2 பேரும் கலந்து ஆலோசித்து எப்போ வந்து நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து கூட்டத்தொடரை கூட்டலாம் இல்லை தள்ளி வைக்கலாம், அந்த மாதிரி இதையெல்லாம் சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. He announced the government policies on the floor of the legislature. இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு திட்டம்லாம் நடைமுறைப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அனௌன்ஸ் பண்ணுவாங்க. He introduced the bill in the legislative assembly. ஒரு மசோதா அப்படின்றது பார்த்திங்கன்னா லா ஆகிறதுக்கு முன்னாடி பில்லாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் என்னது? பில். அந்த பில்லை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. He recommend for the dissolution of legislative assembly to the governor at any time. இப்போ டிசால்வ் பண்ணலாம், இவங்கெல்லாம் மெஜாரிட்டி, இவங்களாம் என்னோட இந்த மினிஸ்டர்ஸ் இந்த எம்எல்ஏஸ்லாம் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நீங்கள் டிசால்வ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி எந்த நேரத்துலையும் கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எதுக்கு ஆன்சரபிள் பர்சன்? லெஜிஸ்லேச்சருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆன்சரபிள் பர்சனாக இருக்கணும். All the members of the council of ministers must be the members of the state legislature. இப்போ எல்லா மினிஸ்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஆல் மெம்பர்ஸ் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே என்னவாக இருக்கணும்? ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும். அப்படி எம்எல்ஏவாக இல்லாத சமயத்தில் அவங்கள நம்ம மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வித்தின் த 6 monthsக்குள்ளே ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூவன்சியில் எலெக்ஷன்ஸ், இடைத்தேர்தல் அந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா அந்த டைமில் அவங்க வந்து கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணி எம்எல்ஏவாக வின் பண்ணி எம்எல்ஏவாக இருக்கணும். Those who are not the members at the time of their appointment must secure their seats in the legislature within a period of 6 months. If a no confidence motion is passed by the legislative assembly, the state ministry shall resign. இப்போ இந்த மினிஸ்டராக இருக்கிறவங்க எல்லாருமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கிறவங்க ஆன்சரபிள் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதேமாதிரி எல்லோரும் மெம்பர்ஸாக இருக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெம்பர்ஸாக இல்லை, எம்எல்ஏவாக இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வித்தின் த 6 monthsக்குள்ளே அவங்க ஒரு எம்எல்ஏவாக எலெக்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணணும்? ரிசைன் பண்ணிடணும். Article 163 provides for the council of ministers aid and advise the governor. இப்போ வந்து நம்ம வந்து 395 ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம்.
அந்த 395 ஆர்டிகல்ஸில் ஆர்டிகல் 163 வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கவர்னருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அந்த ரைட் வந்து அவங்களுக்கு ஆர்டிகல் 163 ப்ரொவைட் பண்ணியிருக்கு. According to the article 163(1), there shall be a council of minister with the chief minister as the head. வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஹெட்டு, அவங்க கூட இருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கவர்னருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க கவர்னருடைய ஃபங்க்ஷனை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 163(1)ல். The council of there shall be a council of ministers with the chief minister as the head to aid and advise the governor in the exercise of his function, except in so far as he is by or under the constitution required to exercise his function or any of them on his discretion. இப்போ சம்டைம்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம், எக்ஸப்ட் இப்போ கான்ஸ்டியூஷனில் இவங்க ஹெல்ப்பு, யாருடைய ஹெல்ப்பு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சீஃப் மினிஸ்டருடைய ஹெல்ப்பில் என்னென்ன ஒர்க்கு கேரி ஆன் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் கேரி ஆன் பண்ணலாம். மற்றதெல்லாம் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக செய்யக்கூடிய பவர்ஸும் இருக்குது கவர்னர் இண்டிவிஜுவலாக. அதை தவிர மீது எல்லாத்துலேயும் அவங்க ஹெல்ப் பண்ணலாம். Other provisions relating to the ministers. Article 164(1) hold the chief minister shall be appointed by the governor. Article 164ல் chief minister appoint பண்ணுறது யார், கவர்னர். Article 164(1)(a) states that the total number of ministers including the chief minister in the state in the council of ministers in a state shall not be exceed 15% of the total number of members of the state legislative assembly. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது சீஃப் மினிஸ்டரோட சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிற டோட்டல் சீட்ஸ் எவ்வளவோ, டோட்டல் கான்ஸ்டிடியூவன்ஸு, அதாவது சட்டமன்ற தொகுதி எத்தனை இருக்கோ அதில் 15%க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆர் நாட் எக்ஸீட், அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது 15%க்கு அதிகமாக மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் எக்ஸீட் ஆகக்கூடாது. அதுக்கு மேலே எக்ஸீட் ஆனாலும் கவர்னருக்கு அந்த பவர் கிடையாது. 15%னா 15% உள்ளதான். Functions and the powers of the council of ministers. It formulates and decides the policy of the state and implements them effectively. இப்போ ஒரு பாலிசியை மேக் பண்ணுறது, டிசைட் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணுறது அந்த ஸ்டேட்டுக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார், இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். It decides the legislative programs of the legislative assembly and sponsors of all important bills. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினுடைய ப்ரோக்ராமை டிசைட் பண்ணுறது, ஸ்பான்சர்ஸ், அதாவது மணி பில், இந்த பில்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பில்ஸ்க்கெல்லாம் யார் ஸ்பான்சர் பண்ணுறது, இதையெல்லாம் டிசைட் பண்ணுறது யார், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர். இட் கண்ட்ரோல்ஸ் த ஃபினான்ஷியல் பாலிசி, இப்போ ஃபினான்ஷியல் பாலிசியை கண்ட்ரோல் பண்ணும். டேக்ஸ் டிசைட்ஸ் த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் த பப்ளிக் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்னுடைய வெல்ஃபேருக்காக டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா டிக்ரீஸ் பண்ணுறதா, அந்த மாதிரி டேக்ஸ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த சீஃப் மினிஸ்டர். இட் மேக்ஸ் த இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஸ்டேட் அட்வொகேட் ஜென்ரலு, எலெக்ஷன் கமிஷனர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்பர்சன், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கிறவங்களாம் அப்பாயிண்ட் பண்ணுறது யார், கவுன்சில். அவங்களுக்கெல்லாம் கவர்னருக்கு அட்வைஸ் கொடுத்து இவங்க மூலியமாக தான் அதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இட் டிஸ்கஸ் அண்ட் டேக் எஃபர்ட்ஸ் ஆன் த டிஸ்பியூட்ஸ் வித் அதர் ஸ்டேட்ஸ். இப்போ அதர் ஸ்டேட்ஸோடு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்கு முடிவு எடுக்கிறது எல்லாமே இவங்க இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான். இட் ஃப்ரேம்ஸ் த ப்ரொபோசல் ஃபார் இன்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் த ஸ்டேட் ரிசர்வ்ஸ். இப்போ வந்து எவ்வளோ நம்ம செலவு செஞ்சுருக்கோம், எவ்வளோ இருக்குது, மணி எவ்வளோ இருக்குது, இதை பற்றி எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறது யார், இந்த கவுன்சில் டிசைட் பண்ணுறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ சொல்லுவாங்க கவர்மெண்ட் கஜானா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் பணம் இருக்கா இல்லையா, இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த பாலிசிஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான். இட் டிசைட்ஸ் ஆல் த பில்ஸ்
வெதர் ஆர்டினரி பில் ஆர் மணி பில், இந்த பில் வந்து நார்மலான பில்லா இல்லை மணி பில்லா, இது ஃபினான்ஷியல் பட்ஜெட்டா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. எங்கே இன்ட்ரடியூஸ் டு பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த legislative assembly. Each minister of the council of ministers supervises, controls and coordinates the department concerned. இப்போ ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, ஒர்க்கை கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டருக்கும் செக்ரட்டரி, சீஃப் அதாவது செக்ரட்டரி இருப்பாங்க. இப்போ நம்ம ஹெல்த்தை பற்றி நம்ம பார்த்தோன்னா நல்லா நம்மளுக்கு தெரியும். இப்போ ஹெல்த் மினிஸ்டர், நம்மளுடைய ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் மா சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கூட ஒருத்தர் இந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க தான் செக்ரட்டரி. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ மினிஸ்டர் வந்து இவங்களுக்கு இந்த ஒர்க்கை கேரி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க்கை கேரி ஆன் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிக்கிறவங்க யாருன்னா அந்த செக்ரட்டரி. ஆனுவல் ஃபினான்ஷியல் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் கால்ட் அஸ் த பட்ஜெட் இஸ் ஃபைனலைஸ்ட் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ வந்து ஆனுவல் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். This is the Tamil Nadu Legislative Assembly. It is Saint Fort George அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபோர்ட்டில் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் ஆகிருக்கு. சீஃப் தலைமைச் செயலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இங்கே தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இட் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை, த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அவர் ஸ்டேட். He is the Chief Minister of our Tamil Nadu state, Mr. M.K. Stalin. The Constitution provides a legislature for every state. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் அ லெஜிஸ்லேச்சர். Most of the state have the only unicameral legislature. Unicameral single legislature. பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் பார்த்துருப்போம் லெஜிஸ்லேச்சர் 2 houses இருக்குது அப்படின்னு சொல்லி. லோக்சபா, ராஜ்யசபா. லைக்வைஸ் ஃபார் ஈச் ஸ்டேட் the legislature consists of legislative assembly and legislative council. நம்ம முன்னாடி இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம். ஸ்டேட் கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. இந்த லெஜிஸ்லேச்சரில் 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம், 2 houses, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் நோன் அஸ் அப்பர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் நோன் அஸ் லோயர் ஹவுஸ். இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்திங்கன்னா போத் த ஹவுசஸ் இஸ் நாட் தட். அந்த 2 houses-ம் இருக்கிறத நம்ம என்ன சொன்னோம், பைகாமியல் லெஜிஸ்லேச்சர். சிங்கிள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் இருக்கிறத யூனிகிராமியல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Some states have bicameral legislature. Example, Bihar, Karnataka, Maharashtra, Uttar Pradesh, Andhra Pradesh and Telangana. இந்த ஸ்டேட்ஸ்லாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்குது. bicameral legislature. Lower house, legislative assembly, represents the people of the state. இப்போ லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் யார் எலெக்ட் பண்ணுறாங்க, பீப்புள் who have attained 18 years of age can directly cast their votes and elect their representatives. இப்போ people elect பண்ண representatives இருக்கிற ஹவுஸ் வந்து லோயர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்பர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெப்ரசன்ட் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் லைக் டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். அப்பர் ஹவுஸில் யார் யார் இருக்காங்க ரெப்ரசன்ட்ஸு வந்து டீச்சர்ஸு, கிராஜுவேட்ஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை தான் நம்ம லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போ தான் நம்ம முதல்ல காமிச்சோம். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இட் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. இன் தமிழ்நாடு அக்கார்டிங் டு த ஸ்ட்ரென்த், நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம், டோட்டல் மெம்பர்ஸில் 15% தான் மினிஸ்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ண முடியும், இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன் தமிழ்நாடு அக்கார்டிங் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 234 மெம்பர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மினிஸ்டர்ஸ் வந்து இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் 36 மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணலாம். தட் இஸ் 15% ஆஃப் 234 மெம்பர்ஸ். 234 மெம்பர்ஸில் 15% 36 மினிஸ்டர்ஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் த பாப்புலர் ஹவுஸ். ஏன் வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாப்புலர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லா பவர்ஸும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் இருக்குது. நம்ம பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, எல்லா ஆக்டிவிட்டீஸும் கேரி ஆன் பண்ண, நியூ பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லா சட்டத்திட்டங்களையும் நிறைவேற்றுறது எல்லாமே எங்கே நம்ம பண்ணுறோம்னா இந்த லோயர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இட் இஸ் அ பாப்புலர் ஹவுஸ் பிகாஸ் த பீப்புள் எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் the members in the legislative assembly, that is known as MLA.
It is the real center of the power in the state. It consists of the members directly elected by the people on the basis of adult franchise. Adult franchise அப்படின்னு சொன்னால் என்னது, வயது ஒரு வாக்குரிமை அப்படின்னு சொல்லலாம். 18 years கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா we are eligible to vote. இப்போ 18 years கம்ப்ளீட் ஆன எல்லா பர்சன்ஸுமே எல்லா சிட்டிசன்ஸுமே they are eligible to elect their representatives. The strength of the state assembly varies from state to state depending on the population. இப்போ ஸ்ட்ரென்த் என்ன பாப்புலேஷனை வச்சு அந்த ஸ்ட்ரென்த் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு டிஃபர் ஆகும், சேமாகவே இருக்காது எல்லா ஸ்டேட்டுக்கும். However, the maximum strength of the assembly must not exceed 500. இப்போ எவ்வளோ தான் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலுமே 500 MLAஸ்க்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி எவ்வளோக்கு கீழே இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது, 60க்கு பிலோவில் இருக்கக்கூடாது. ஆர் மினிமம் ஸ்ட்ரென்த் நாட் டு பி பிலோ 60. The term of office of the legislative assembly is 5 years. term of office அப்படின்னு சொன்னால் 5 years. அது நம்ம எப்போ டிசால்வ் பண்ணால் 5 yearsக்கு முன்னாடியும் டிசால்வ் பண்ணலாம், ஈவன் பிஃபோர் 5 years. It can be dissolved even before the expiry of its term. Next, size of the legislative council. இப்போ நம்ம legislative assembly சொன்னோம் 500 members இருக்கணும், இல்லை பிலோ 60க்கு பிலோ போகக்கூடாது அப்படின்னு சொன்னால். அதேமாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வச்சுருப்பாங்களே, இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா லோக்சபாவில் பார்த்திங்கன்னா நம்ம 545 மெம்பர்ஸு, ராஜ்யசபாவில் 250 மெம்பர்ஸ். இப்போ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 234 மெம்பர்ஸ். நம்ம ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ 234 மெம்பர்ஸில் 1/3 அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அவ்வளோதான் சைஸு. நாட் லெஸ் தென் 40க்கு பிலோவில் இருக்கக்கூடாது. த சைஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் cannot be more than 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோயர் ஹவுஸ். இப்போ 3 மெம்பர்ஸில் 1 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 1/3 ஆஃப் த மெம்பர்ஷிப் டு தட் ஆஃப் த ஸ்டேட், பட் இட் சைஸ் cannot be less than 40க்கு பிலோவில் மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், காம்போசிஷன். The Legislative Assembly of Tamil Nadu consists of 234 members, out of which 234 members are directly elected by the people from the constituency on the basis of adult franchise. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, எம்எல்ஏஸ் 235 எம்எல்ஏஸ் இருக்கலாம். அதில் 234 elected by the people who are eligible to vote after 18 years of age அட்டென்ட் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து கான்ஸ்டிடியூவன்சினா தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். people from particular constituency நம்ம எலெக்ட் பண்ணி ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணுறோம். அண்ட் 1 member is nominated by the governor from the Anglo-Indian community. இப்போ அதே மாதிரி நம்ம லோக்சபாவில் பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கும்போது பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் 2 members from the Anglo-Indian communityன்னு சொன்னோம். அதே மாதிரி ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்னர் 1 member belonging to the Anglo-Indian community is appointed by the governor to the legislative assembly. Cabinet and cabinet committees. A smaller body called cabinet. It is the nucleus of the council of ministers. இப்போ council of ministersக்கு சென்டராக இம்பார்ட்டன்ட் நியூக்ளியஸாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் கேபினெட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி கேபினெட் மினிஸ்டர்ஸ். இப்போ இந்த கேபினெட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இட் இஸ் த ரியல் சென்டர் அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரியல் அத்தாரிட்டி பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கேபினெட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேபினெட்க்கு இருக்குது. Cabinet committee. The cabinet works together. Various committees are called cabinet committees. இப்போ கேபினெட் த்ரூ வேரியஸ் கமிட்டிஸ் மூலிமா ஒர்க் பண்ணுறது தான், ஒர்க் கேரி ஆன் பண்ணுறது கேபினெட் கமிட்டி. அது பார்த்திங்கன்னா 2 இருக்குது. 1 is ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஹாக். ஸ்டாண்டிங்னா அதாவது பெர்மனெண்ட்டாக இருக்கிறது, இன்னொன்று டெம்பரரியாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதை கைவிட்டுடலாம். இப்போ அந்த மாதிரி இருக்குது. 2வாக நம்ம வச்சுருக்கோம். கேபினெட் கமிட்டி ஸ்டாண்டிங் ஒன்று, பெர்மனெண்ட் ஒன்று, அட்ஹாக் டெம்பரரியாக ஒன்று. The former are the permanent nature, which the later are the temporary.